குழந்தை பாக்கியம் இல்லைண்டு எங்களோட கிளினிக்கு வர்ற தம்பதிகளுக்கு கவுன்சிலிங் செஷன் ரெஃபர் பண்ணுவதுண்டு. அந்த வகையில் ஒரு தாய் தனது மகள் மருமகனுடன் வந்திருந்தாங்க. அந்த தாய் தனது பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் முதலில் அந்த கணவனை நோக்கியதாக இருந்தது, தனிப்பட்டதாகவும் இருந்தது. அவர் பார்க்குறதுக்கு 5 அடி 8 அங்குலமாவது இருக்க வேணும், சிறந்த பொடின் மெயின்டைன் பண்ணக்கூடிய 28 வயதுடைய ஸ்மார்ட் பொடியன் என்று சொல்லலாம். அவர் மிகவும் சோர்வாகவும் சாதாரணமாகவும் தனது பேச்சை ஆரம்பித்தார். திருமண வாழ்க்கையை எனது தனி வீட்டில் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஏனென்றால் இன்லோஸில் ப்ராப்ளம் தவிர்க்க வேணும், அதாவது லைஃப்பில் ப்ரைவசி இருக்க வேணும் என்றெல்லாம் ஆசைப்பட்டதால் நான் சகல வசதிகளையும் கொண்டு அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னேன். அது மட்டுமில்லை, 2 நாட்களுக்கு ஒரு தடவை வீட்டு வேலைகள் செய்வதற்காக உதவியாளர்களையும் வைத்திருக்கிறேன். என் வைஃபுக்கு எந்த வகையிலையும் கஷ்டம் இல்லை. இவ்வளவெல்லாம் செஞ்சும் கூட அவள் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை டாக்டர். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி வாடுற மாதிரி சொந்த வேலைகளை கூட செஞ்சுக்க மாட்டா டாக்டர். இது தொடர்ந்து எனக்கு பல கேள்விகள் இருந்தது. டீசெண்டாக அணுக வேணுமே என்றதுக்காக நான் கேட்டேன், 2 பேரும் 2 பேர ஃபோனையும் பார்க்குற பழக்கம் இருக்குதா என்று கேட்டேன். அதை அவர் சுதாகரித்து கொண்டு கேட்டார். வேறு எஃப்ஐஆர்ஸ் இருக்குதான்னு கேட்குறீங்களா டாக்டர் என்று கேட்டார். 2 பேர சைட்லேயும் அதை பற்றி சந்தேகப்படுறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லைன்னு ஒரே அடியாக மறுத்துட்டார். இந்த வைஃப்ட ஃபோனில் தான் இந்த பேங்க் அக்கவுண்ட் எல்லா டீட்டெயிலையும் வச்சிருக்கேன், அப்போ தினமும் எனக்கு பார்க்குற பழக்கம் உண்டு என்று சொன்னாலுமே எனக்கு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னார். அதாவது தன்னோட வைஃப்ட ஸ்க்ரீன் டைம் 9 hours என்று சொன்னார். எனக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அது குடும்ப பெண்மணி ஒருத்தருக்கு இப்படி ஒரு 9 hours டைம் ஸ்க்ரீனில் செலவழிக்கக்கூடியதாக எப்படி இருக்கும் என்று சந்தேகம் வந்தது. சரி, கணவனின் கதைகள் இப்படி இருக்க மனைவியுடன் உரையாடி பார்ப்போமே என தொடங்க கண்ணீர் மட்டுமே விடையாக இருந்தது. அவர் தரப்பில் எந்த குறையோ குற்றமோ கணவன் மீது குற்றங்களோ இருப்பதாக சொல்லவில்லை. ஆனால் கூட்டுக்குள் அடைத்திருப்பது போல் இருக்குது டாக்டர் என்று அழுதார். இந்த உரையாடல்களை முடிக்கவே 2 மணித்தியாலங்களுக்கு மேல் கடந்து விட்டது. இந்த சம்பவம் பொறுத்து ஆராயும் பொழுது இந்த பெண்ணானவள் தனது குடும்பத்துடன், அதாவது பெற்றோருடன், தங்கை, தம்பி என கலகலப்பாக இருந்தது மட்டுமல்லாது தனது நண்பிகளுடனும் மிகவும் சந்தோஷமாக இருந்த பெண். பட்டப்படிப்பை கூட ஆன்லைன்லேயே பார்த்து கொண்டு ஹாஸ்டல் லைஃபே தெரியாத பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறார். அவசரமாக நடந்து முடிந்த திருமணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார். தனக்கென்று இருந்த குடும்பத்தை பிரிந்து விட்டதாகவும், தனது நண்பிகளுடன் சுதந்திரமாக அளவளவ முடியவில்லை என்றும், தனது கணவன் வேலைக்கு சென்ற பின் தனக்கு வீட்டில் எந்த ஒரு வேலையும் இல்லை என்றவும், இதற்கு பிறகுதான் ஃபோன் பார்க்கும் பழக்கம் உருவானதாகவும் சொன்னார். அதிலும் குறிப்பாக குடும்பமாக வாழும் கருப்பொருள் என்ற vlogs அதிகமாக பார்ப்பதால் தினம் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்ப்பதால் கற்பனையில் கூட்டு குடும்பத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அது உண்மையாகவே கிடைக்கவில்லை என்றதுடன் கணவருடன் வெறுப்பையும் விரக்தியையும் வெளிப்படுத்துகிறார். தினமும் அதிக நேரம் ஃபோனில் செலவழிப்பதனால் இன்சோம்னியா, அதாவது தூக்க குறைவினால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், திருமணமாக போகவிருக்கும் தம்பதிகளுக்கு கட்டாயம் ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் என்பது பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது துறைசார் நிபுணர்கள் மூலமாகவோ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றாகும். இந்த காலத்தில் பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க தானே, இதெல்லாம் கூட தெரியாதா என்று பெற்றோர்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். எனவே உங்களோட பிள்ளைகளும் திருமணமாக போகிறார்கள் என்று சொன்னால் கட்டாயமாக ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங்காக சஜஷன் பண்ணுங்கள்.